சினிமா பேச்சு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற படம் இந்தியன் சினிமா கம்பெனி பேனர்ல டோவினோ தோமஸ், சுராஜ் மிஞ்சாரமூட் மற்றும் நம்ம தமிழ் சேரனுக்கு இதுதான் மலையாளத்துல முதல் படம், டெபியூட் படம். இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிற இப்ப தியேட்டர்ல வெற்றிகரமா ஓடிக்கொண்டிருக்கிற நரிவேட்டை படத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். പേടിയില്ല സാറേ, മരിക്കുന്നെങ്കിൽ ഈടെ കിടന്ന് മരിക്കാം. ஒன்றிய அரசு ஆபரேஷன் ககர்ங்கிற பேர்ல சத்தீஸ்கரை சுற்றி இருக்கிற வனப்பகுதிகளில் மாவோயிஸ்ட் வேட்டைங்கிற பேர்ல நடத்திட்டு இருக்கிற அரச படுகொலை சூழல்ல இந்த படம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம கருத வேண்டியிருக்கு. இந்த படத்தோட கதையை எழுதியிருக்கார் அபின் ஜோஸ். இந்த படம் திரையிடும் போதே ஒரு உண்மை நிகழ்வை மையப்படுத்திய கதை அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த உண்மை நிகழ்வை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 2003 கேரளால குறிப்பா வயநாடு பகுதியில் இருக்கிற முத்தங்கா அப்படிங்கிற வனப்பகுதியில நடந்த சில போராட்டங்களும் அதை தொடர்ந்து நடந்த வன்முறை வெறியாட்டங்களையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. கதையோட மையம் அப்படிங்கிறது 2003 பிப்ரவரி 19 வயநாடு முத்தங்கா வனப்பகுதியில் நடந்த துப்பாக்கி சூடு, கேரள போலீஸின் துப்பாக்கி சூட சம்பந்தப்பட்ட ஒரு படம். 2003 ஏன் இந்த துப்பாக்கி சூடு நடந்தது, அங்க என்ன போராட்டம் நடந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற வரலாற்றின் பக்கங்களை நம்ம புரட்டி பார்க்க வேண்டியிருக்கு. ஆதிவாசிகளோட போராட்டத்துடைய மிக நீண்ட வரலாறுகள், அது குறிப்பா 1960களுக்கு பின்னாடியே காடுகளை பராமரிக்கிறதுங்கிற பேர்ல, பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிங்கிற பேர்ல தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆதிவாசி மக்கள், அந்த பழங்குடி மக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான். அப்படி அப்புறப்படுத்தப்பட்ட மக்கள் ரொம்ப சிக்கலான, அதாவது அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத சமூக பொருளாதார சூழல்ல அவங்க குடியமர்த்தப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் தொடர்ந்து இருக்குது. அதற்கு பின்னாடி அங்கொன்றும் இங்கொன்றும் மிச்சமாக இருந்த ஆதிவாசிகளுக்கு பேரிடர் காலங்கள்ல பெரும் தொல்லையா, நிலம் இல்லாது, வீடு சரியா இல்லாது அப்படிங்கிறது பெரிய போராட்டமா நிறைய உயிரிழப்புகள் நடந்துட்டே இருந்தது அப்படிங்கிறது தான். அது தொடர்ந்து ஆதிவாசிகள், பழங்குடி மக்கள் தொடர்ந்து ஏதாவது அமைப்பாகிறது, திரள்றதுன்னு போராட்டம் வழிநடுகளும், வரலாற்றின் வழிநடுகளும் தொடர்ந்து பண்ணிட்டே வந்திருக்காங்க. அதை ஒட்டி 2001 காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது ஏகே ஆண்டனி அங்க சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது அங்க ஒரு பெரும் போராட்டம் நடக்குது. கிட்டத்தட்ட அந்த போராட்டத்தின் இறுதியில இவங்க ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கொடுக்குறாங்க, ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க பழங்குடி மக்களோடு, அவங்களுடைய பிரதிநிதிகளோடு. ஏகே ஆண்டோனியோட அப்ப இருக்கிற அரசு உங்களுக்கு நிலம் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. மீண்டும் இயற்கை பேரிடர்கள், சீற்றம்லாம் வருது. அந்த ஆதிவாசி கோத்ரா மகாசபா, AGMS அப்படிங்கிற அமைப்போட கீழ ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. அந்த போராட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, இவங்க சொல்லக்கூடிய அந்த சோகால்டு பாதுகாக்கப்பட்ட வனங்களுக்குள் குடியேறுவது அப்படிங்கிற அடிப்படையில அங்க இருக்கக்கூடிய மக்களை ஒன்று திரட்டி அந்த அமைப்பின் பேரால அங்க தற்காலிகமாக குடிசை அமைத்து ஒரு போராட்டத்தை அது ஒரு போராட்ட வடிவமா முன்னெடுக்கிறாங்க. பல நாட்கள் நீண்டு நடக்கக்கூடிய இந்த போராட்டத்துல கண்டிப்பா அவங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் அரசுக்கு வரும்போது கேரள காவல்துறையும் அங்க இருக்கிற வன வகுப்பு, அதாவது வனத்துறையும் சேர்ந்து பிப்ரவரி 19, 2003 அன்னைக்கு காலையில 9 மணிக்கு அவங்கள எவாக்குவேட் பண்றது, அங்கிருந்து அப்புறப்படுத்துவது அப்படிங்கிற நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. கண்ணீர் புகையெல்லாம் அடிச்சு அவங்களை அப்புறப்படுத்துறாங்க. அவங்க நகரம் மறுக்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப முக்கியமா இருக்கு, நிலம் எங்கள் உரிமைன்னு அவங்க நிக்கிறாங்க. அதை ஒட்டி அங்க பல்வேறு வன்முறைகள் அரங்கேறுது. அதுல ஒரு போலீஸ்காரர் கொல்லப்படுறார், அவர் பேர் KV வினோத். இன்னொரு வனத்துறையை சேர்ந்த ஒருத்தரும் தாக்குதலுக்குள்ளாகிறார். ஆனா அவர் பெரிய அளவுல காயங்களோடு ஆனா உயிர் தப்பிடுறார் அப்படிங்கிறது இதா சொல்லப்படுது. காவல்துறையிலிருந்து எதிர்த்தரப்புல நடந்த துப்பாக்கி சூடு 18 ரவுண்ட் சுட்டிருக்காங்க. அதுல எதிர்த்தரப்புல ஆதிவாசிகள் தரப்புல ஒருத்தர் இறந்ததாக காவல்துறை செய்தி சொல்லுது. ஆனா அதற்கு பின்னாடி மனித உரிமை ஆர்வலர்கள் அப்படி பல விஷயங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எண்ணிக்கை கூடுதலாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 5ல இருந்து 10க்கும் மேற்பட்டவங்க, குழந்தைகள், பெண்கள் உட்பட கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அறிக்கையில தாக்கல் பண்றாங்க. இந்த 2003 பிப்ரவரி 19க்கு பிறகு இந்த பெரும் வன்முறை விளையாட்டங்கள் நடந்ததுக்கு அப்புறம் இந்த AGMSக்கு தலைமை தாங்கிய ஜானு மற்றும் கீதானந்தம் உட்பட 130க்கும் மேற்பட்ட பழங்குடி ட்ரைப்ஸ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க. இந்த வரலாற்று நிகழ்வை பின்னணியா வச்சு, இந்த மையமா வச்சு 2003 நடக்கிற மாதிரி தான் இந்த படம் இயக்கப்பட்டிருக்கு. மிக அற்புதமா இதை ஒளிப்பதிவு செஞ்சிருக்கார் விஜய். அந்த வயநாடுடைய குளிர்ச்சியும், அதே மாதிரி வன்முறை கலவரங்கள் நிகழக்கூடிய நேரங்கள்ல அது ஏற்படுத்தக்கூடிய அந்த அதிர்ச்சியும் அப்படியே நெருப்பூட்டப்படுது. இப்போ நம்ம வரலாற்றுல பார்க்கும்போதும் இவங்களை எவாக்குவேட் பண்றதுக்கு குறிப்பா கேரளா வனத்துறை பழங்குடி மக்களுடைய குடிசைகளுக்கு தீயிட்டதா செய்திகள் இருக்கு. அந்த மாதிரி ஒட்டுமொத்தமா தீயெல்லாம் வச்சிடறாங்க. அந்த காட்சிகளும் சரி, எல்லாமே படமாக்கப்பட்ட விதம் ரொம்ப அற்புதமா காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு.
விஜய் அந்த வகையில அந்த ஒளிப்பதிவை வந்து மிக சிறப்பா செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான். சில இடங்கள்ல ஆர்ட் டைரக்ஷனும் அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் கிராபிக்ஸும் இணைந்து அந்த ஒளிப்பதிவுல கூட சேர்ந்து இன்னும் அதை இதாக்கியிருக்கு. அதுல குறிப்பா என்ன அப்படின்னா, சில காட்சிகள் வந்து நமக்கு பதறுது, சென்சார் எப்படி அனுமதிச்சாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கான அந்த வழியை வந்து நம்மகிட்ட கடத்துறாங்க. இதை விட கொடுமையா தான் அந்த பழங்குடிகளுக்கு நடந்திருக்கும் அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறது தான். இந்த காட்சியை வந்து அவ்வளவு வலிமையா ஒளிப்பதிவுல கடத்திருக்காங்க. அந்த ஒளிப்பதிவு எவ்வளவு வலுவா இருக்கோ அதற்கு இணையா இருக்கு பின்னணி இசை, ஒளி ரெண்டுமே வந்து மிக சிறப்பா செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஜேக்ஸ் பிஜோய் தான் இதோடைய இசையமைப்பாளராக இருக்காரு. பாடல்கள் வந்து ஒவ்வொன்றும் அந்த பழங்குடி கிராமத்து பாடல்கள் மாதிரியான மெட்டிலேயே அமைச்சிருக்கிறது. நம்ம வந்து பாடல்களோடு ஒன்றி போக செய்யறது அப்படிங்கிறதும் நிறைவா இருக்குது. படத்துக்குள்ள நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முத்தங்கா, வயநாட்டுல நடந்த முத்தங்காவுடைய விஷயம் தான் அப்படின்னாலும் சினிமாக்கான சில விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. காதல், டோவினோ தாமஸோட காதல், அதே போல டோவினோ தாமஸ் வந்து காவல்துறை கான்ஸ்டபிளா பணியமர்த்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் முழுமையா ரிவீல் பண்ணிட்டா ஸ்பாய்லர் ஆயிருங்கிறதுனால குறிப்பான ஒரு சில விஷயங்கள் மட்டும் அதில் சொல்ல விரும்புறோம். பொது புத்தின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, பொது புத்திங்கிறது எப்பவுமே ஆளும் வர்க்கத்தின் புத்தியா தான் இருக்கும். அது என்ன சொல்லுதோ அதுதான் பொது சமூகத்தின் கருத்தா இருக்கும். அந்த அடிப்படையில ஒரு கருத்தோடு தான் வயநாட்டுல இந்த ஆதிவாசிகளை ஆரம்பத்தில் எதிர்கொள்றான் நாயகனான டோவினோ தாமஸ். பின்னாடி அவருக்கு உண்மை தெரிய வர்ற இடங்கள் வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமானதா இருக்கும். அந்த உண்மை தெரிந்தா அவனும் வேட்டையாடப்படுறான், துரத்தப்படுறான். அவனால் அந்த உண்மையை வெளியே கொண்டு வர முடிஞ்சுதா இல்லையா, இந்த ஆளும் வர்க்கத்துக்கு எதிராக, இந்த அதிகார வர்க்கத்திற்கு எதிராக அவனால் நிக்க முடிஞ்சதா இல்லையாங்கிறது தான் கிளைமேக்ஸா இருக்கு. அந்த அடிப்படையில தான் இப்ப ஆபரேஷன் ககாரோட இந்த சூழல்ல இது ஏன் இவ்வளவு முக்கியமானதுன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஆளும் வர்க்கத்தின், அதிகார வர்க்கத்தின் செயல் தந்திரம் நம்ம கிட்ட எப்படியெல்லாம் ஒரு கருத்தாக்கம் விதைக்குங்கிறது இந்த படம் பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்மளால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியுங்கிறது தான். திரையில உண்மை தெரிந்த நாயகன் அதை வெளிக்கொண்டு வர்றதுக்காக போராடிட்டே இருக்கான். நிஜத்துல என்ன நடந்தது? முத்தங்கா 2003 துப்பாக்கி சூடுக்கு அப்புறம் அதை தொடர்ந்து நடந்த போராட்டங்கள், பல்வேறு அமைப்புகள், ஜனநாயக சக்திகள் கேள்வி எழுப்பியிருந்த ஒட்டி 2004 மத்திய அரசும் வனத்துறையும் இணைந்து 7480+ ஹெக்டேர் நிலம் வந்து பாதிக்கப்பட்ட அந்த பழங்குடி மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவாகுது. 2004 இப்படி தீர்ப்பு வருது. 2014 வரைக்கும் என்ன நிலைமையில இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம புள்ளிவிவரங்களை தேடி பார்த்தோம்னா 3500 சொச்சம் ஹெக்டேர் நிலங்கள் மட்டும்தான் 6400 குடும்பங்களுக்கு பிரித்தளிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த AGMS உடைய தலைவர்கள் மீண்டும் அந்த உரிமைக்காக தொடர்ந்து போராடியதன் விளைவாக, மிக நீண்ட போராட்டத்திற்கு அப்புறம் தொடர்ந்து போராடியதன் விளைவாக 2023 இப்ப இருக்கிற LDF கவர்மெண்ட் வந்து பட்டா மேலான்னு ஒண்ணு நடத்தி மிச்சம் இருக்கிறதா சொல்லப்பட்ட குடும்பங்களுக்கு அந்த நிலங்களை பகிர்ந்தளித்துதான் முடிச்சுக்கிறாங்க. ஆனா AGMS என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் பல நூறு குடும்பங்கள் இதுல வந்து இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் உட்பட இன்னும் விடிவு கிடைக்காம, நிலம் கிடைக்காம தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கு. சினிமால திரைக்குள்ளேயும் நாயகன் இந்த உண்மையை கொண்டு வர போராடுறான். அது இந்த அதிகார வர்க்கத்தை மீறி எவ்வளவு தூரம் சக்சஸ் ஆச்சு என்னங்கிறது திரையில காணுங்க. இறுதியா பலஸ்தீனமோ பஸ்தரோ அல்லது முத்தங்கா காடுகளோ கொல்லப்படுறவர்கள் முகம் வேறு வேறானதாக இருந்தாலும் காரணம் ஒன்றுதான். கொல்லப்படுறவங்களுடைய ரத்தம் எல்லாம் ஒரே நிறம் தான். அந்த ரத்தம் வரலாற்றில் கரையாக அல்ல, வரலாற்றில் திருத்தி எழுதும் மையாக பயன்படும். நிச்சயமாக எந்த ஒரு உண்மையையும் குழி தோண்டி புதைக்க முடியாது. அது இறந்தவர்கள் முழக்கமிட்ட அந்த சொற்களை ஏந்தி நிற்கும் உயிருள்ள உணர்வு உள்ளவர்களை கொண்டு வந்து அது மீட்டெடுக்குங்கிறது தான் படத்திலையும் நிஜத்திலையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அவசியம் இந்த படத்தை திரையில காணுங்க. பல அரசியல் விஷயங்கள் உங்க கண்ணு முன்னாடி உங்களுக்கு இன்னும் தெளிவா விரிவடையும். நன்றி, வணக்கம்.